ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைக்கேல். இப்போது நம்ம சாட்டர்டே குளத்தூர் வந்திருக்கோம். குளத்தூரில் ஃப்ரெண்டுக்கு மீன் வாங்க வந்தேன். அப்போது தொட்டி, கேஜு எல்லாமே பார்த்தேன். இது என்னன்னு தெரியுங்களா? இவர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. இது குட்டி பசங்க ஃபிஷ்ஷு. அங்கே தான் வந்திருக்கிறேன். ஃபிஷ்ஷு வாங்கலான்னு வந்தோம். இந்த ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு 80 ருபீஸ் தான். இவங்கெல்லாம் 80. பார்த்துங்க, குட்டி பசங்கிட்ட குவாலிட்டியாக இருக்குது நல்லா. இது வந்து 150. இதெல்லாம் 150. அப்புறம் ஃபீமேல் பீட்டாவும் இருந்துச்சு, அதையும் காட்ட பாருங்க. இதெல்லாம் ஃபீமேல் பீட்டா. அப்புறம் இங்கே ஸ்டோன் வாங்கியிருக்கிறேன் பழைய தொட்டிக்கு. இது வந்து இங்கே வந்து நான் ஃப்ளோரான் வாங்கிறதுக்கு அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பார்க்க வந்தேன். எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்றதுனால வாங்கலை நாங்கள். சரி, என்னடா இது இவ்வளோ ரேட்டாக இருக்கேன்னு பார்த்தோம். அதனால் அதை வாங்கலை நாங்கள். அது ரன்னிங்லேயே இருந்ததுனால அப்புறம் அவங்க ஏதோ பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் போகலான்ட்டு. பாக்கெட் ஃபிஷ் எல்லாம் நாங்கள் போகும்போது அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் கடை அப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மத்தியானம் 1 மணி இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போனோம். குருவி, லவ் பேர்ட்ஸு, ஃப்ளோரான்ஸும் நல்லா இருந்துச்சு கடையில். இந்த கடையை நான் எடுக்க முடியல, ஏன்னா அவங்க கிட்ட நம்ம கேட்காம அவங்க பேர், அவங்க கடை பேர் போட முடியாது. அதனால தான் நான் போடல கைஸ். நீங்களும் சாட்டர்டே சண்டே ஈவினிங் போனீங்கன்னா ஜாலியாக இருக்கும். பசங்களோட சும்மா டூர் போகிற மாதிரி போங்க. அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பசங்க இப்போ கேம்ஸ் விளாட்றத விட இந்த ஃபிஷ்ஷு இல்லை பெட் அனிமல் அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அவங்களோட மைண்டு வந்து வேறு எங்கேயும் செதறாது. அதை பற்றி அவங்க கொஞ்சம் கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்தோம். நிறைய கடை ஏறி இறங்கினோம். என்ன வாங்கலான்னு தெரியல. சரி, அவங்க பசங்க கலர் கேட்டவங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, கலர்ஃபுல்லாக இருக்கணும் பெட்டு. ஆனால் அதையும் நாங்கள் வாங்கிறதுக்கு ரேட்டு கேட்டோம். தாத்தா கடை தான், அவர் கடையில் கேட்டோம். அவர் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்து கடையில் வாங்கிட்டோம். வேறு வழி இல்லாமல். அவ்வளோதாங்க ஐஸ். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி